Hi guys, welcome to Nagastrix. I am very happy to meet in this session. In this session, we are going to discuss about common and dividend. Name evolve different arco. One of the different concept in algebra. Okay, va? And in the concept order, அல்ஜிப்ரால ஓரளவுக்கு டெரைவ் பண்ணுற மாதிரியான சம்ஸ்லாம் ஃபினிஷ் ஆகுது ஓகேவா. அண்ட் இது வரைக்கும் பார்த்த ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட், எவ்ரி ட்ரிக், எவ்ரி ஃபார்முலாவை தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, தட் இஸ் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஜுகேட் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்த்தோம். சப்போஸ் அதை ஃபினிஷ் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க ஓகேவா. நவ் யூ கேன் கெட் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த காம்பனண்டோ டிவிடெண்டோ எப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஓகேவா. காம்பனண்டோ அப்படின்னா நத்திங் பட் சம்திங் a divided by b equal to b divided by something c divided by d ன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஓகேவா. a divided by b equal to c divided by d ன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கு அப்படின்னா if I add 1 both side, ரெண்டு சைடும் நான் 1 ஆட் பண்ணா இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், a plus b divided by b. கரெக்டா, a plus b divided by b equal to இங்க c plus d divided by d. கரெக்டா, c plus d divided by d. Actually it's a combinando. If there is a term எனக்கு a divided by b, a divided by b equal to c divided by d ன்னு சொல்லிட்டு ஒரு term or ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா we can write it as a plus b divided by b. numerator denominator ஆட் பண்ணிட்டு denominatorல b ன்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். and then c plus d divided by d ன்னு சொல்லி எழுதலாம். இட்ஸ் a combinando. இதுக்கு பேர் தான் combinando ஓகேவா. and then dividendo அப்படின்னா இட்ஸ் nothing but சேம் எனக்கு a divided by b equal to c divided by d ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னா if I subtract 1 both side, ஒரு 1 2 சைடும் subtract பண்ணா என்ன கிடைக்கும், a minus b divided by b equal to c minus d divided by d. correct, c minus d divided by d. it's a dividendo guys. actually numerator தான் subtract பண்ணுமா, numerator தான் ஆட் பண்ணுமா அப்படினா இல்ல, denominatorையும் நம்ம ஆட் பண்ணலாம். சப்போஸ் இதோட ரெசிப்ரோக்கல் ரெண்டு சைடும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன கிடைக்கும், b divided by a plus b equal to d divided by c plus d சொல்லிட்டு ஒரு டேர்ம் கிடைக்கும். கரெக்ட்டா, ஆல்சோ இது எனக்கு காம்பனண்டோ தான் ஓகேவா. இதையும் காம்பனண்டோ சொல்லலாம். இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தா இதோட காம்பனண்டோ வேல்யூ இது ஓகேவா. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரை சம் பண்ணும். ஆக்சுவலி காம்பனண்டோ அப்படின்னா ஆக்சுவலி இட்ஸ் a லாட்டின் வேர்ட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆடிங் டுகெதர், ஆட் டுகெதர் சொல்லிட்டு மீனிங் ஓகேவா. ஆட் டுகெதர் சொல்லிட்டு மீனிங். டிவிடெண்டோனா செப்பரேட் பண்ணுவோம் சொல்லிட்டு மீனிங் ஓகேவா. சேம் நீங்க டினாமினேட்டரையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம் ஓகேவா. தென் இஃப் யூ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க a plus b divided by b இதோட வேல்யூ தான் c plus d divided by d. கரெக்ட்டா, this value is இதோட வேல்யூ தான் இது ரைட்டா. and then say a minus b value a minus b divided by b இதோட வேல்யூ c minus d divided by d. கரெக்ட்டா, if I divide both side, இத நான் அப்படியே டிவைட் பண்ணா b b கேன்சல் ஆயிடும், d d கேன்சல் ஆயிடும். then we get a format a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d. இதுதான் காம்பனண்டோ அண்ட் டிவிடெண்டோ சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நிறைய இடத்துல புக்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா c and d சொல்லிட்டு c and d காம்பனண்டோ டிவிடெண்டோ சொல்லிட்டு இதை எழுதி வச்சிருப்பாங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் x divided by y equal to 2 divided by 3 சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. காம்பனண்டோ டிவிடெண்டோ இஸ் நத்திங் பட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை தான் அதுல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் தான் இந்த காம்பனண்டோ டிவிடெண்டோ.
ஓகேவா? ஒன்றும் இல்லை, இஃப் யூ வாண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒய், சம்திங் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை ஒய் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நியூமரேட்டர் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆட் பண்ணால் 5 டிவைட் பை 3, கரெக்டாக 5 டிவைட் பை 3. இஃப் யூ நீட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை சம்திங் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் சொல்லிட்டு இது வேணா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் 5 அண்ட் டிவைட் பை எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. இட்ஸ் அ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் காமனண்டோ டிவிடெண்டோன்னு சொல்லிட்டு நேமை டிஃப்ரெண்டாக கொடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இஃப் யூ நீட் எக்ஸ் minus y divided by x minus y divided by x என்ன பண்ணுவோம், x minus y minus 1 and x value பார்த்தீங்கன்னா 2, x minus y divided by x value எனக்கு என்னது minus 1, ரைட்டா? if you need x plus y divided by x minus y, x plus y divided by x minus y என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண எனக்கு 5 and difference between this number x value to y value இங்க எனக்கு 3, கரெக்டா? ஸோ -1. இதுக்கு பக்கத்தில் நீங்கள் சம்திங் a x y ஏதாவது மல்டிப்ளை பண்ணி அப்ளை பண்ணாலும் யூ காட் அ சேம் ஆன்சர், கரெக்டா? இஃப் யூ நீட் x minus y divided by x plus y, x minus y divided by x plus y வேல்யூ என்ன, -1 divided by 5. ஆக்சுவலி இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா இந்த வேல்யூ கிடைக்கும், கரெக்டா? இதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எடுக்க பேர் இன்வெர்டெண்டோ அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த நேம்லாம் நமக்கு தேவையில்லை, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஒரு சைட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணா இன்னும் சேம் அதே இன்னொரு சைடும் நீங்க என்ன பண்ணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணும். சப்போஸ் ஒன் சைடு நீங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர் சப்ட்ராக்ட் பண்ணா another ஒன் சைடு இன்னொரு சைடும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சப்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஒரு சைடு என்ன பண்ணிருக்கீங்களோ சேம் விஷயத்தை இன்னொரு சைடும் பண்ணணும். இந்த கான்செப்ட் பேர் தான் காமனண்டோ டிவிடெண்டோ. ஓகேவா? ஆக்சுவலி யூ ஹாவ் டு நோ another one important concept here. ஆக்சுவலி இதுதான் காமனண்டோ டிவிடெண்டோ, கரெக்டா? இந்த கான்செப்ட் இப்படி எடுக்கிறது பேர் தான் காமனண்டோ டிவிடெண்டோ சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஆக்சுவலி காமனண்டோ அண்ட் டிவிடெண்டோ இந்த டேர்முக்கு நீங்கள் காமனண்டோ டிவிடெண்டோ எடுத்தா யூ காட் எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், கரெக்டா? இதோட வேல்யூ 5 டிவைட் பை -1 கிடைச்சது. ஓகேவா? அகைன் இந்த டேர்ம்ல நான் காமனண்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்ண, அகைன் இதுல நான் காமனண்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்ணா இங்க என்ன கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆட் பண்ணிட்டேன். அந்த இங்க சப்ட்ராக்ட் பண்ணும், x plus y minus x plus y சொல்லிட்டு சப்ட்ராக்ட் பண்ணும். இந்த சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4, 5 minus 1 எனக்கு 6, கரெக்டா? 5 minus 1 எனக்கு 6. நல்லா கவனிங்க, இங்க 2 times of x, கரெக்டா? 2x y கேன்சல் ஆயிரும். இங்க x கேன்சல் ஆயிரும், 2 times of y, கரெக்டா? so this value x divided by y equal to 2 divided by 3. again பாத்தீங்க அப்படினா x divided by y equal to 2 divided by 3 அப்படிங்கற term கிடைக்குது. ஓகேவா? so it's a important concept guys. actually ஒரு term ஏதாவது ஒரு termல நீங்க காமனண்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்ணலாம். if you apply a divided by b equal to c divided by d, இதுல நீங்க காமனண்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்ணா you got a plus b divided by a minus b equal to c plus d divided by c minus d. again இங்க காமனண்டோ டிவிடெண்டோ, again இங்க காமனண்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்ணா you got a divided by b equal to c divided by d அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்மட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இத பார்த்தே உங்களுக்கு சொல்ல தெரியணும், a plus b. இப்போ சப்போஸ் எங்கேயும் சம்ல எக்ஸாம்ல a plus b divided by a minus b இந்த ஃபார்மட்ல கொடுத்தாங்கன்னா that place அந்த பிளேஸ்ல you have to apply காமனண்டோ டிவிடெண்டோ. ஓகேவா? so a plus b divided by a minus b ன்னு கொடுத்தாங்கன்னா டைரக்டா a divided by b equal to c divided by d சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். here I have 15 sum. இந்த 15 sum பார்த்தாலே ஓரளவுக்கு இந்த கான்செப்ட் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஆக்சுவலி என்னடா இது காமனண்டோ டிவிடெண்டோ, என்னடா நேம் இது அப்படிலாம் யோசிச்சிருக்காதீங்க. இந்த நேம்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. காமனண்டோ டிவிடெண்டோ அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த கான்செப்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ரொம்பவே டிஃபிகல்ட்டான சம் எல்லாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். சம் நம்பர் 1.
5 minus y divided by 5 plus y equal to 3 divided by 7 இந்த ஒரு equation expression கொடுத்துருக்காங்க கரெக்டா actually 5x plus y divided by 5 minus y 5x minus y equal to 7 divided by 3 just reciprocal எடுத்து எழுதிருக்கேன் a plus b divided by a minus b அந்த ஃபார்மட்ல இருக்கு ஓகே சோ டைரக்ட்டா நம்ம எடுக்கலாம் 5x divided by y equal to ரெண்டுத்தையும் சம் பண்ணா 10 divided by different 4 so இதோட வேல்யூ 5x divided by y இந்த numerator denominator சம் பண்ணிருக்கேன் டிஃபரண்டா இங்க எழுதிருக்கேன் ஓகேவா நல்லா கவனிச்சீங்கன்னா 5 வச்சு கேன்சல் பண்ணா 2 times 2 வச்சு கேன்சல் பண்ணா இங்க 2 times x value then x value 1 y value 2 கரெக்ட்டா x value 1 y value 2 அங்க என்ன கேட்டிருக்காங்க 4x square plus y square minus 4xy actually நல்லா கவனிச்சீங்க அப்படினா it's a 2x minus y whole square formula 2x minus whole square formula denominator கவனிச்சீங்க அப்படினா 3x plus 4y whole square 3x plus 4y whole square கரெக்ட்டா so this values apply பண்ணா you can get the answer actually x value 2 x value 1 and y value 2 2 minus 2 value எனக்கு 0 கரெக்ட்டா x value 1 y value 2 2 minus 2 equal to 0 then answer equal to 0 then answer equal to 0 that's it guys so same sum பாத்தீங்க அப்படினா so cross multiply பண்ணி derive பண்ணி அப்படிலாம் பண்றது ரொம்பவே டைம் எடுக்கும் காமன் அண்ட் டிவிடெண்ட் தெரிஞ்சா நம்ம சம் பார்த்தோனே சால்வ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா sum number 2 here x square plus 3x plus 1 divided by x square minus 3x plus 1 equal to 1 by 2 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா actually here I take x square plus 1 plus 3x denominator x square plus 1 minus 3x equal to 1 by 2 okay here நல்லா கவனிச்சீங்க அப்படினா it's a plus b a minus b அந்த ஃபார்மட்ல கரெக்ட்டா a plus b a minus b அந்த ஃபார்மட்ல இருக்கு here we have to find out x plus 1 by x value கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா then a plus b a minus b then a divided by b ax square plus 1 divided by 3x equal to ரெண்டுத்தையும் சம் பண்ணனும் 3 divided by சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 1 minus 2 minus 1 கரெக்ட்டா 1 minus 2 minus 1 then இந்த சைடு பாத்தீங்கன்னா minus 1 இருக்கு actually x square plus 1 divided by 3x இந்த 3x எங்க மூவ் பண்ணா x square plus 1 equal to minus 9x correct minus 9x if you divide x because we need to find out x divided by 1 by x correct so நீங்க divide பண்ணா you get the answer minus 9 is the answer இத divide பண்ணா கூட x plus 1 by x equal to minus 9 okay வா that's it guys so next sum move பண்ணலாமா sum number 3 one of the important sum common and dividend base பண்ணி சால்வ் பண்ற sum try to solve it இந்த sum சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் here root of 3 plus x plus root of 3 minus x divided by root of 3 plus x minus 3 plus x a plus b divided by a minus b அந்த ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்படி குண்டா என்ன பண்ணும் a plus b divided by a minus b அப்போ a divided by b சொல்லிட்டு எழுதிக்கலாம் 3 plus x divided by root of 3 minus x கரெக்ட்டா a plus b divided by a minus b அப்படினு சொல்லிட்டு இருந்துச்சுனா நம்ம a divided by b சொல்லிட்டு எழுதிக்கலாம் equal to 2 இருக்கு actually 2 divided by 1 sum of the value 3 numerator sum பண்ணும் denominatorல different 2 minus 1 எனக்கு 1 2 minus 1 எனக்கு 1 ஓகேவா so 2 சைடும் actually I need to find what is the value of x x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் ரெண்டு சைடும் ஹோல் ஸ்கொயர் நான் எடுத்தா 2 சைடும் நான் ஹோல் ஸ்கொயர் எடுத்தா 3 plus x divided by 3 minus x equal to 9 கரெக்ட்டா இத இந்த சைடு மூவ் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா இட்ஸ் ஈஸி ரைட்டா சோ இங்க மூவ் பண்ணா இட்ஸ் 3 plus x equal to 27 minus 9x இந்த 9x எங்க மூவ் பண்ணா 10x equal to 24 then x equal to 12 divided by 5 x equal to 12 divided by 5 that's it guys actually இந்த சம் எல்லாம் நீ கிராஸா மூவ் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்து
it's a difficult, right? But common undo dividend concept தெரிஞ்சுனா it's a easy, okay? Same model இங்க ஒரு சம் கொடுத்திருக்கேன், அந்த சம்மை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. try to solve the sum. ஒரு சேம் மாடல்ல இங்க ஒரு சம் கொடுத்திருக்கேன், அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? Sum number 4. Here a equal to root of x plus 2 plus x minus 2. Denominator root of x plus 2 minus x minus 2. Correct? Actually a was just on the side move panna, it's a common dividend. A plus b divided by a minus b equal to something a on the format la. Correct? Then a plus b root of x plus 2 denominator la b value na x minus 2. Correct? Root of a value b value apply பண்ணிட்டா. கரெக்ட்டா? and then இந்த சைடு எனக்கு இங்க இருக்க a இந்த சைடு மூவ் பண்ணா a divide by 1 இருக்கு, then it's a plus 1 divide by a minus 1. கரெக்ட்டா? then it will be a plus 1 divide by a minus 1. actually two சைடும் பாத்தீங்க அப்படினா எனக்கு whole square எடுக்கணும். here I need to find a square minus ax. நமக்கு இந்த வேல்யூ தான் வேணும். கரெக்ட்டா? then இங்க நீங்க அப்ளை பண்ணா whole square எடுத்தா it's x plus 2 divided by x minus 2. இங்க whole square, actually whole square பண்ணா it's a square plus 1 minus 2a. denominator ல a square plus 1, actually இது plus இது minus 2a. கரெக்ட்டா? already you have to know it's a இது a b இது c plus d divided by c minus d. இங்க a plus b divided by a minus b. கரெக்ட்டா? a plus b divided by a minus b. இங்க c plus d divided by c minus d அப்படி சொல்லிட்டு இருக்கு. and then அப்போ இந்த ஃபார்மட்ட நம்ம எப்படி எழுதலாம்? இதோட வேல்யூ, this value will be, it's a important guys, x divided by 2 equal to a square plus 1 divided by 2a. a square plus 1 divided by 2a. it's a important, it's a formula. just formula apply பண்ணிருக்கேன். இங்க காமன் உண்ட டிவிடெண்ட் எடுத்தா இந்த வேல்யூ கிடைக்கும், இங்க காமன் உண்ட டிவிடெண்ட் எடுத்தா இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? just 2 கேன்சல் பண்ணுங்க. ax equal to a square plus 1. ax equal to a square plus 1. we need to find out this value. இங்க ax value a square minus 1. கரெக்ட்டா? a square minus 1 ல மல்டிப்ளை பண்ணா a square minus 1. just ax value a square minus 1 apply பண்ணிருக்கேன். a square cancel பண்ணா minus 1 is the answer guys. minus 1 is the answer. ஓகேவா? next sum மூவ் பண்ணலாமா? sum number 5. x equal to root 3 divided by 2 equal, we have to find out root of 1 plus x plus root of 1 minus x divided by root of 1 plus x minus root of 1 minus x. actually last shiftல இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணோம். கரெக்ட்டா? அப்போ கான்ஜுகேட் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும். இப்போ காமன் உண்டோ டிவிடெண்டோ, ஆக்சுவலி இந்த ஃபார்மேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். a plus b divided by a minus b அந்த ஃபார்மேட்ல இருக்கு. then we can proceed this sum by common undo dividendo. கரெக்ட்டா? here first we need to find out the value of root of 1 plus x divided by root of 1 minus x. கரெக்ட்டா? இந்த வேல்யூ தெரிஞ்சா நம்ம இதோட காமன் உண்டோ டிவிடெண்டோ தான் that அந்த வேல்யூ. கரெக்ட்டா? then here we can use two way. இங்க ஒரு ரெண்டு வேல நம்ம சம்ம சால்வ் பண்ணலாம். actually 1 plus x value direct apply பண்ணலாம். what's the value of 1 plus x? 1 plus x value just root 3 apply பண்ணா root 3 divided by 2. இங்க நீங்க apply பண்ணா you got 2 plus root 3 divided by 2. கரெக்ட்டா? 2 plus root 3 divided by 2 and 1 root of 1 minus x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 2 minus root 3 divided by 2. கரெக்ட்டா? root of 1 minus x வேல்யூ எனக்கு 2 divided by 2 minus root 3 divided by 2. இந்த 2 ஐ நீங்க டிவைட் பண்ணா, இந்த 2 ஐயும் டிவைட் பண்ணா, if you divide this 2 you got root of 2 plus root 3 denominatorல root of 2 minus root 3. கரெக்ட்டா? 2 minus root 3. actually நல்லா கவனிச்சீங்க அப்படினா it's a இது எனக்கு a plus b divided by a minus b அந்த ஃபார்மட்ல இருக்கு. then கான்ஜுகேட் அப்ளை பண்ணலாம். கான்ஜுகேட் அப்ளை பண்ணா எனக்கு இந்த டேர்மை ஹோல் ஸ்கொயர் பண்ணு. கரெக்ட்டா? இந்த டேர்மை ஹோல் ஸ்கொயர் பண்ணு. தட்ஸ் மீன் root of 2 plus root 3
ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். டினாமினேட்டரில் 4 minus 3 root of 1 சொல்லிட்டு வரும். then 1 plus x divided by 1 minus x value 2 plus root 3 divided by 1 கரெக்டா 2 plus root 3 divided by 1. இப்போ நீங்க கான்ஜுகேட் அப்ளை பண்ணா சாரி காமன் உண்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்ணா 1 plus x 1 சாரி plus 1 minus x denominatorல 1 plus x minus root of 1 minus x கரெக்டா. ஸோ இந்த டேர்முக்கு கான்ஜுகேட் அப்ளை பண்ணா you can get this value. actually இங்கேயே நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 plus root 3 plus 1 it's a 3 plus root 3 கரெக்டா 3 plus root 3 and 2 plus root 3 minus 1 பண்ணா எனக்கு 1 plus root 3 ஆயிடுது கரெக்டா it's a 1 plus root 3. if you cancel this value we can get root 3. actually root 3 கிடைக்கும். ஓகேவா actually இன்னும் ஒரு ஸ்டெப் கூட எழுதுறேன். இந்த ரெண்டு வேல்யூவும் பாத்தீங்கன்னா root 3 எனக்கு காமனா இருக்கு. then 1 plus root 3 denominator 1 plus root 3 answer root 3 guys. answer will be root 3. it's a one way. இது எனக்கு one way. நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். another one way is actually we know the value of 1 plus x 1 minus x. இந்த 1 plus x 1 minus x value தெரியும். we derived last sessionல நம்ம இதோட வேல்யூஸை derive பண்ணிருக்கோம் கரெக்ட்டா. இதோட வேல்யூ என்ன அப்படினா root 3 plus 1 divided by 2. this value root 3 minus 1 divided by 2 கரெக்ட்டா. இதோட வேல்யூ root 3 plus 1 divided by 2. இது எனக்கு root 3 minus 1 divided by 2. then இத கேன்சல் பண்ணா you got root 3 plus 1 root 3 minus 1 கரெக்ட்டா. root 3 plus 1 root 3 minus 1 and காமன் டிவிடெண்ட் எடுத்தா 1 minus x root of 1 minus x காமன் டிவிடெண்ட் எடுத்தா இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணு கரெக்ட்டா. இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணா 3 plus root 3 actually நான் இன்னொரு ஸ்டெப் கூட எழுதுறேன். root 3 plus 1 plus root 3 minus 1 denominatorல root 3 plus 1 minus உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது root 3 plus 1 சொல்லிட்டு ஆயிடும். ஓகேவா இந்த டேர்ம்ல மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ root 3 கேன்சல் பண்ணிடலாம். plus 1 minus 1 கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் 2 root 3 denominator 2 கரெக்டா. 2 root 3 divided by 2 answer root 3 guys. answer root 3. it's another one way. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா. sum number 6 x equal to root 3 divided by 2 and then we have to find out that எனக்கு என்னெல்லாம் find out பண்ணனும் அப்படினா root of 1 plus x divided by root of 1 plus root of 1 plus x and root of 1 minus x divided by root of 1 minus root of 1 minus x கரெக்ட்டா. இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணு கரெக்ட்டா. இந்த ரெண்டு டேர்மையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணு கரெக்ட்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் 1 plus x root of 1 plus x value root 3 plus 1 divided by 2 கரெக்ட்டா. and 1 plus root of 1 plus x இருக்கு. then root of 1 plus x divided by 1 root of 1 plus x divided by 1 numerator denominator ஆட் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா. then numerator பாத்தீங்கன்னா root 3 plus 1 denominatorல 1 plus that means இங்க 1 is the denominator 1 plus root 3. so இந்த numerator denominator ஆட் பண்ணா you got root 3 plus 1 divided by plus 2 பாத்தீங்க அப்படினா root 3 plus root 3 கரெக்ட்டா. இது எனக்கு ஆட் பண்ணா 3 plus root 3 ஓகேவா. and then just ratio and proportion ஃபார்மட் நல்லா தெளிவா பாருங்க. 1 minus root of 1 minus x 1 minus root of 1 minus x root of 1 minus x divided by 1 equal to root 3 minus 1 divided by 2 root 3 minus 1 divided by 2 and root 1 minus x numerator அப்படியே இருக்கு. denominatorல என்ன இருக்கு 1 minus root of 1 minus x 1 minus root of 1 minus x அப்படியே இருக்கு கரெக்ட்டா. சோ என்ன பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் அப்படியே எழுதிருக்காங்க root 3 minus 1 numerator root 3 minus 1 denominator என்ன பண்ணிருக்காங்க அப்படினா 1 denominator அப்படியே வெச்சுக்கணும் 2 minus எனக்கு
எனக்கு 1 minus root 3 1 minus root 3 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா root 3 minus 1 கரெக்டா root 3 minus 1 actually root 3 root minus உள்ள மல்டிப்ளை பண்ணா root 3 plus 1 ஆயிரும் கரெக்டா here if you add 1 plus 2 1 plus 2 எனக்கு 3 add பண்ணா this term root 3 3 minus root 3 கரெக்டா if you cancel இங்க பாத்தீங்க அப்படினா 1 by root 3 கிடைக்கும் இங்கேயும் cancel பண்ணீங்கனா you got 1 divided by root 3 இங்க cancel பண்ணா 1 divided by root 3 you need to find sum of this value 2 divided by root 3 guys sum of this value 2 divided by root 3 okay actually common dividend one of the important sum இத நல்லா தெளிவாவே பார்ப்போம் ஓகே next sum போலாம் sum number 7 2x equal to root of a plus 1 by root a 2x equal to root a plus 1 by root a and then a greater than 0 we need to find out that derivation or expression கொடுத்திருக்காங்க we need to find out that expression correct actually if you square both sides ரெண்டு சைடும் whole square பண்ணா you got a 4x square தான் கிடைக்கும் then if I multiply 2 numerator denominatorல 2 multiply பண்ணா எனக்கு first root of 2 multiply பண்ணா 4x square minus 4 denominator 2x minus root of 4x square minus 4x square minus 4 ஒரு 2 numerator denominator 2 root குள்ள போகும்போது 4 ஆயிடும் ஓகே just multiply பண்ணிருக்க we need to find out this term value இந்த term ஓட value find out பண்ணனும் கரெக்ட்டா first ரெண்டு சைடும் whole square பண்ணா we got 4x square value 4x square value பாத்தீனா இங்க whole square பண்ணா a plus 1 by a actually whole square பண்ணா a plus b whole square then a square plus b square plus 2 times of ab எனக்கு cancel ஆயிடும் plus 2 கிடைக்கும் கரெக்ட்டா then 4x square minus 4 value root of 4x square minus 4 equal to root of 4x square minus 4 equal to root of 4x square value a plus 1 by a minus 4 multiply பண்ணா it's a minus 2 correct it's a minus 2 then it will be actually நல்லா கவனிச்சீங்க அப்படினா it's a root a minus 1 by root a whole square root a minus 1 by root a whole square correct இந்த termல நீங்க root எடுத்தா square cancel பண்ணா you got 4x square minus 4 value root of a minus 1 by a correct if you apply this value here இங்க apply பண்ணா இது எனக்கு root a minus 1 by root a denominator 2x value root a plus 1 by root a minus இந்த term எனக்கு minus உள்ள multiply பண்ணா root a plus 1 by root a correct actually plus value minus value cancel ஆயிடும் denominator value பாத்தீங்கன்னா 2 times of root 1 by root a correct 2 times of root a it's a denominator இந்த denominator actually இங்க multiply correct root a multiply பண்ணா இங்க root a multiply பண்ணா a minus 1 root a வை just இங்க multiply பண்ணா a minus 1 denominator ஒரு 2 இருக்கு 1 by 2 is the answer guys 1 by 2 is the answer actually it's a one way இது எனக்கு one of the way to solve the sum this sum okay அப்போ இன்னொரு way another one way என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா you can apply value for this sum இந்த sumக்கு values எடுத்து sum சால்வ் பண்ணலாம் இங்க ரெண்டு வேரியபிள் இருக்கு ரெண்டு வேரியபிள்ல ஒரு வேரியபிள் நம்ம வேல்யூ அஸ்யூம் பண்ணலாம் கரெக்ட்டா if I take a equal to 1 னு சொல்லிட்டு அப்ளை பண்ணா a equal to 1 plus 1 2 then x equal to a equal to 1 னு அப்ளை பண்ணா then I got x equal to 1 and x equal to 1 னு அப்ளை பண்ணா 4 minus 4 எனக்கு 0 ஆயிருது கரெக்ட்டா எனக்கு 0 ஆயிருது then ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் 0 ஆகுது ரெண்டு ஆப்ஷன் third option and fourth option 0 ஆகுது கரெக்ட்டா then it's not a correct value இது எனக்கு இந்த வேல்யூ வச்சு சம்ம சால்வ் பண்ண முடியாது then if I take a equal to 4
if I take a equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணா 2.5 கரெக்டா 2.5 2 மூவ் பண்ணா x equal to 5 divided by 4 கரெக்டா x equal to 5 divided by 4 then நீங்க இங்க வேல்யூ அப்ளை பண்ணா x square root of x square value 25 divided by 16 actually minus 1 correct minus 1 denominator பாத்தீங்கன்னா x value actually 5 divided by 4 minus root of 25 60 minus 1 correct இந்த 16 இங்க மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா 9 divided by 16 root of 9 divided by 16 இங்க 5 divided by 4 minus actually 9 divided by 16 பாத்தீங்க அப்படினா 3 divided by 4 கரெக்ட்டா again 3 divided by 4 இங்க 2 divided by 4 கரெக்ட்டா இது 3 divided by 4 இங்க 2 divided by 4 ஆன்சர் 3 by 2 எந்த ஆப்ஷன் 3 by 2 வருதோ அதுதான் எனக்கு ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் 3 பாத்தீங்க அப்படினா 1 by 2 a value 4 minus 1 option 3 is the answer guys option 3 is the answer okay so next sum move பண்ணலாமா sum number 8 x equal to 8ab divided by a plus b then we have to find out that expression value and the expression value find out பண்ணனும் actually it's a important and repeated கேட்ட sum okay இந்த sum ஒரு 2 3 வேளை சால்வ் பண்ணலாம் each and every concept நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுல first one value put method here x equal to 8ab divided by a plus b and then we have to find out x plus 4a divided by x minus 4a plus x plus 4b divided by x minus 4b இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும் கரெக்ட்டா we need to find out this value எடுத்தா எப்படி எடுக்கலாம் அப்படினா ஏதாவது ஒரு 2 வேல்யூ அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் if I take ab equal to 1 ன்னு அஸ்யூம் பண்ணா ab equal to 1 if I take ab equal to 1 எனக்கு x equal to 4 then I got x equal to 4 x நான் அங்க அப்ளை பண்ணா 4 minus 4 denominator 0 இருக்குது கரெக்ட்டா denominator should not be 0 denominator னுக்கு 0 ஆக கூடாது then இந்த வேல்யூ எடுக்க கூடாது கரெக்ட்டா then a equal to 1 அப்படிட்டு a equal to 1 b equal to 3 அப்படிட்டு ஓகே sum of the value பாத்தீங்கன்னா 4 எனக்கு 8 ல கேன்சல் ஆகும் then I take a equal to 1 b equal to 3 இங்க அப்ளை பண்ணா 4 எனக்கு 2 இங்க ஒரு 3 இருக்கும் then x equal to 6 x value 6 கரெக்ட்டா if you apply this value to this equation get satisfied இந்த equation satisfy ஆகுது ஓகேவா then இங்க அப்ளை பண்ணா a equal to 1 x equal to 6 plus 4 10 divide by 6 minus 4 எனக்கு 2 கரெக்ட்டா here x plus b value 3 then 6 plus 12 பாத்தீங்கன்னா 18 denominatorல 6 minus 12 actually minus 6 சொல்லிட்டு இருக்கும் இந்த minus value இங்க கரெக்ட்டா இந்த minus value இங்க மூவ் பண்ணிடலாம் then this value இந்த value 3 இங்க 5 here 5 minus 3 answer 2 5 minus 3 answer 2 it's a one way guys it's a one of the way to solve this sum இந்த மாதிரி ஏதோ something ஒரு values assume பண்ணி sum solve பண்ணலாம் ஓகேவா another one way is இந்த 8ab இருக்குலையா இத it's a important guys it's a important shortcut இந்த sum same sum repeatedா கேட்டிருக்காங்க இந்த sum again once again repeat ஆச்சுனா நல்லா பாத்துக்கோங்க இந்த 8ab 2 times of 4ab சொல்லலாம் we can write it as a 2 times of 4ab கரெக்ட்டா 8ab 2 times of 4ab அப்படி சொல்லிட்டு எழுதலாம் இந்த 4ab ல பாத்தீங்க அப்படினா 4ab and 4ab இங்க 4ab இருக்கா அந்த 4ab இந்த பிளேஸ்ல இருந்துச்சு அப்படினா 4ab இருக்கணும் இந்த 4ab இந்த பிளேஸ்ல இருந்துச்சுனா then this 2 is the answer guys 2 is the
answer. That's it. It's a important shortcut. You need to know this shortcut. Okay. Actually, in the sum order derivation, actually in the sum order value 2 தான். I will prove to you how to it. Here x equal to 8ab, then x divided by 4a, equal to 2b divided by a plus b. Correct? In the 4ab inga move panna 8ab, then it's equal. Correct? Same way x divided by 4b equal to 2a divided by a plus b, 2a divided by a plus b. Correct? Then here we need to find out x plus 4a divided by x minus 4a, also x plus 4b divided by x minus 4b. If you add this two term, in the rendu term you add panna, you get a answer. Correct? Actually in the term vandu pathina common window dividend of this term, and in that term pathina common window dividend of this term. Correct? Appo இந்த term என்ன common window dividend x plus 4a, numerator denominator add பண்ணனும். Correct? X plus 4a, then இங்க a plus b 2b, a plus b 2b, a plus 3b, denominator a plus 3b, denominator பாத்தீங்க அப்படினா 2b minus a plus 2b minus a minus b. Correct? Then b minus a. Then you got b minus a. Correct? Also numerator denominator add panna 2a plus a, 3a plus b, denominator பாத்தீங்க அப்படினா 2a minus a minus b. Correct? 2a minus a minus b, then it's a minus b, then it's a minus b. Correct? Actually in the two term add பண்ணும். If you take it out minus here இங்க a minus b இருக்கு, denominator same ஆக்கணும். Then if I take minus 2 காமனா நான் வெளியில எடுத்தா it will change as a minus b. எனக்கு a minus b ஆயிடும். கரெக்ட்டா? So denominator same, a minus b, numerator sorry இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ணா here 3a plus b, denominator எனக்கு a minus b, and minus இந்த minus இங்க மூவ் ஆனா minus a minus 3b, minus a minus 3b. கரெக்ட்டா? here இங்க நல்லா பாத்தீங்கன்னா 3a minus a 2a and plus b minus 3b minus 2b divided by a minus b. If you cancel, you got 2. If you cancel that value, you got 2. Correct? So it's a derivation. Idanukku derivation. Otherwise you can solve this sum by using value putting method. Also you can solve another one shortcut. எந்ததுல வேணாலும் sum solve பண்ண தெரியணும். ஓகே, next sum பண்ணலாம். Sum number 9. Sum number 9. Also same model, nearly same model sum. Try to solve the sum. Try to solve this sum. இந்த sum பொறுத்தளவுக்கு also answer 2. எனக்கு answer 2 நல்லா பாத்தீங்கன்னா 6pq 2 times of 3pq substitute எழுதலாம். 2 times of 3pq substitute எழுதலாம். Then 3p 3q கரெக்ட்டா? 3p 3q இருக்கு. Then answer will be 2. Then answer will be 2. கரெக்ட்டா? next sum பண்ணலாம். sum number 10. sum number 10 nearly same model, but இந்த sum பொறுத்தளவுக்கு value apply பண்ண முடியாது, ஏனா இது எல்லா டேர்மே வேல்யூ இருக்கு. கரெக்ட்டா? so second shortcut நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, shortcut நம்ம யூஸ் பண்ணலாம். 2 times of 2, actually அங்க √20 √12 இருக்கு. கரெக்ட்டா? 2 times of √5 √3 √5 √3. so இத மல்டிப்ளை பண்ணுங்க. 450 4 √15 it's equal. கரெக்ட்டா? numerator எனக்கு 4 √15 4 √15, then 2 times of √5 2 times of √5 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா √20. கரெக்ட்டா? √20 இருக்கு. கரெக்ட்டா? actually இங்க x plus √20 divided by x minus √20, x plus √12 divided by x minus √12. actually இந்த 2 மல்டிப்ளை பண்ணா √20 கிடைக்குது. கரெக்ட்டா? and 2 இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணா it's √12. it's a √12. then answer will be 2 guys. then answer will be 2. you can use
this shortcut, இந்த shortcut யூஸ் பண்ணலாம். Otherwise you can solve this sum. இந்த sum நீங்க derivation யூஸ் பண்ணலையா, derivations நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தலையா, அந்த derivation யூஸ் பண்ணி solve பண்ணலாம். ஓகே, that's it. So next sum பண்ணலாம். Sum number 10, sorry, sum number 11. Sum number 11 actually இந்த sum பார்த்தாலே தெரியும். It's a common dividend. Correct, common dividend. You need actually x square plus y square divided by x square minus y square find out பண்ணி reciprocal எடுத்தா you got answer. இந்த termோட reciprocal தான் எனக்கு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? Then we need to find out x square divided by y square. கரெக்ட்டா? x divided by y equal to a plus 2, a plus 2 divided by a minus 2. x divided by y equal to in the term, then in the term ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? காமன் விண்டோ டிவிடெண்ட் அப்ளை பண்ணா இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும், x ஸ்கொயர் plus y ஸ்கொயர், x ஸ்கொயர் plus y ஸ்கொயர், then இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணலாம். a plus b whole square plus a minus b whole square. ஃபார்முலா என்ன, 2 times of a square plus b square. இங்க b வேல்யூ 4. கரெக்ட்டா? அண்ட் டினாமினேட்டர்ல x square minus y square, x square minus y square, and then a plus 2 whole square minus a minus 2 whole square. Correct? A plus b whole square minus a minus b whole square formula is 4ab. 4 times of a2. Correct? 4 times of a2. So in the 2 cancel பண்ணா you got 4a divided by a square plus 4. It's an answer, guys. It's a answer. Sum number 12, a plus b into x equal to a and a plus b into y equal to b. Then we have to find out x square plus y square divided by x square minus y square. X square minus y square. Actually, x square plus y square, x square minus y square கண்டுபிடிக்கணும். First we need to find out x square y square value. First we need to find out x square value, y square value. Correct? Here x value பார்த்தீங்க அப்படினா a divided by a plus b, y value b divided by a plus b, then x divided by y பார்த்தீங்க அப்படினா a plus b cancel ஆயிரும், a divided by b, x divided by y, a square divided by b square, a square divided by b square. Correct? Then we need to find out a square plus b square, denominator la a square minus b square. Correct? நீங்க just ratio and proportion எடுத்தாலும் சரி, common window dividend எடுத்தாலும் சரி, ratio and proportion னா x square equal to a square, y square equal to b square னு அப்ளை பண்ணுவீங்க. ஆர்ல common window dividend அப்ளை பண்ணா common window dividend, இதோட common window dividend என்ன, x square plus y square divided by x square minus y square equal to a square plus b square divided by a square minus b square is the answer. Okay, that's it guys. Answer மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. Okay, next sum பண்ணலாம். Sum number 13. Sum number 13 nearly same model. X plus 1 divided by x minus 1 equal to a divided by b, and y minus 1 divided by y plus 1 equal to b divided by a. Then we have to find out x minus y divided by 1 plus xy. Okay, இங்க first x plus 1 divided by x minus 1. அங்க common window dividend apply பண்ணா x divided by 1 equal to a plus b divided by a minus b. Correct? X plus 1, x divided by 1 equal to a plus 1 divided by a minus b. Correct? And then y minus 1, y minus actually 1 minus either 1 plus y divided by 1 minus y equal to a divided by b equal to here 1 divided by y equal to a plus b divided by a minus b. Correct? இது எனக்கு a plus b divided by a minus b. இங்க a value 1, b value y. 1 divided by y equal to a plus b divided by a minus b equal to. Okay. Here we need to find out x minus y divided by 1. Actually இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா x equal to 1 minus y. Correct? x equal to 1 minus y. x equal to 1 minus y னு சொல்லிட்டு கூட அங்க அப்ளை பண்ணா x minus y divided by 1 plus x into y value 1 by x. Correct? X cancel ஆயிரும்.
we need to find denominatorல 2 இருக்கு. numerator பாத்தீங்கன்னா x value a plus b divided by a minus b minus a plus b sorry எனக்கு y value பாத்தீங்க அப்படினா a minus b கரெக்ட்டா a minus b divided by a plus b a value y value பாத்தீங்கன்னா it's a 1 by y value a minus b divided by a plus b actually we know this format in the format oda value நமக்கு தெரியும் கரெக்ட்டா it's a a plus b whole square a minus b whole square equal to 4 times of ab கரெக்ட்டா 4 times of ab a plus b whole square minus a minus b whole square formula 4 times of ab denominator எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ a square minus b square சொல்லிட்டு வரும் இந்த 2 பாத்தீங்கன்னா காமனா இங்க மல்டிப்ளை ஆகும் 2 கேன்சல் பண்ணா 2ab divided by a square minus b square is the answer guys 2ab divided by a square minus b square is the answer okay next sum பண்ணலாம் sum number 14 x cube plus 3y square x divided by y cube plus 3x square y equal to 35 divided by 9 then we have to find out x divided by y value கரெக்ட்டா இங்க காமன் உண்டோ டிவிடெண்ட் அப்ளை பண்ணா if you apply காமன் உண்டோ டிவிடெண்டோ x cube plus 3x square y plus 3 times of x y square plus y square denominator x cube minus 3 times of x square y plus 3x y square minus y cube சொல்லிட்டு கிடைக்கும் கரெக்ட்டா இதுதான் எனக்கு காமன் உண்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்ணா கிடைக்கும் actually it's a plus b whole cube formula கரெக்ட்டா இந்த சைடு பாத்தீங்கன்னா 2 வேல்யூ ஆட் பண்ணா 54 டிவைட் பை டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படினா 16 இதை கேன்சல் பண்ணா 27 actually இங்க நல்லா பாத்தீங்க அப்படினா x plus y whole cube it's a x minus y whole cube formula x plus y whole cube x plus y whole cube 27 x minus y whole cube 8 correct actually then x value என்ன then x value 3 ஆ இருக்கும் y value sorry x plus y value 3 x minus y value 2 correct x minus y value 2 then definitely we can say x equal to 2.5 y equal to 0.5 correct x equal to 2.5 y equal to 0.5 அப்பதான் இந்த ரெண்டு ஆட் பண்ணா 3 cube பண்ணா 27 டிஃபரண்ட் எனக்கு 2 whole cube a correct we need to find x divided by y value x divided by y value 5 divided by 1 guys x divided by y value 5 divided by 1 okay next sum பண்ணலாம் sum number 15 பாத்தீங்கன்னா actually சேம் மாடல் இந்த சம்மோட சேம் மாடல் நம்பர்ஸ் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு இதையும் பாத்துக்கோங்க ஓகேவா ஆல்சோ இட்ஸ் a asked question இது மட்டும் இல்ல each and every question இப்போ பார்த்த 15 சம்முமே asked question each and every question பாத்தீங்கனாலே காமன் டிவிடெண்டோ தெளிவாவே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் ஓகேவா சோ இத தாண்டி வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படினா மேக் பண்ணுங்க ஆர் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா thank you guys stay with Naga